சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அப்போ இந்த புத்தாண்டு பிறப்பில் ராசிநாதர்கள் இருக்க வேண்டிய இடம் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான், மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக நம்மளுக்கு இந்த வருஷத்து பல நன்மைகளை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த வருஷம் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் ஆன வருஷம்தான். அப்போ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த 2026 எப்படி நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். துலாம் ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். 100க்கு 100 இந்த வருஷம் பொன்னான வருஷம் யாருக்குன்னா உங்களுக்கு தான். துலாம் ராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அடிபணிஞ்சு யாருக்கூடயும் இருக்க மாட்டீங்க, அடங்கியும் இருக்க மாட்டீங்க. அன்பு ஒன்றுக்குத்தான் அடிமையாக இருக்கக்கூடிய ராசி நீங்கள். நல்லா படித்த ஜாதகம், வாதம் பண்ணுறாங்கல்ல லா, அந்த ஜாதகமும் நீங்கள் தான். ஒரு டாக்டரேட் படிக்கக்கூடிய பெரிய டாக்டரேட்டாக வரக்கூடியவங்களும் நீங்கள் தான். அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்பில் வரக்கூடியவங்களும் நீங்கள் தான். MBA பட்டதாரியும் நீங்கள் தான். மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய தருணம் உடையவங்களும் நீங்கள் தான். இப்படியாமட்ட ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026 பொன்னான நாள். போதுண்டா சாமி, 2026க்கு முன்ன வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் நஷ்டம், தொழிலில் நஷ்டம், பிஸ்னஸ் போட்டியில் பல இடையூறுகள், பல பேர் காலி ஆகிட்டு, பல பேர் இருக்கிற இடம் தெரியாமல், பல பேர் பல படங்கள் எடுத்து அதில் நஷ்டம் ஆகிட்டு, இப்படி நஷ்டம்னே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த 2026 தமிழ் பெயர்ச்சி, தமிழ் மாத புத்தாண்டு பலன் 100க்கு 100 உங்களுக்கு கிடைக்குது. வேணும்னா சொல்கிறேன், துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க தான் அரசியல் சாசனத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு உயர் பதவியில் வரக்கூடியவங்க நீங்கள் தான். இப்படி யோகங்கள் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம்தான் காற்றுள்ள போதே தூத்திக்கொள், அந்த பொன்மொழிக்கு இணங்க பொன்னான வருடங்களாக இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆனால் துலாம் ராசிக்காரங்களை பெண்கள் தாங்க இந்த வருஷம் பாவம். அதுவும் டீனேஜ் பெண்களும். டீனேஜ்னால் ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 30 வயசு, 25 வயசு, 30 வயசுக்குள்ள பெண்கள் தான். தன்னுடைய தாய் தகப்ப மேலே அளவு கடந்த ஒரு பாசமும், இல்லறம் பற்றற்ற நிலையில் உங்களுடைய தன்மையை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய கணவன் அமையாத ஒரு பிரச்சனையும், பல பேர் கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது. உண்மையாக துலாம் ராசிக்கார பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். கல்லு மண்ணு சுமந்தாவது தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தையும் காப்பாற்றக்கூடியவங்க துலாம் ராசிக்கார பெண்கள். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரம், அவங்க மேலே ஒரு கேர் இல்லாதனால தான் பல குடும்பம் இன்றைக்கி சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய தருணம். துலாம் ராசியில் ஆண்களாக இருந்தாலும் விரயம், கையில் மேலே காசு இருந்திருக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே, இன்றைக்கி காசு சேர்ந்துருக்காது, எல்லாமே நஷ்டம். அடிமட்ட தொழிலில் கூட வேலை பார்க்கணும், அப்படியாமட்ட ஒரு நேரமும். இதெல்லாம் ஏன்? துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரனாவே மோகம். தன்னுடைய வரக்கூடிய வருமானத்தை மனைவி தவிர மாற்றான் மனைவிக்கு காசு பணத்தை கொடுக்கறது, மனைவியை இரிட்டேட் பண்ணுறது, இப்படி தானே ராஜா தானே மந்திரின்னு சுகபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தது. இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க.
மனைவியை மட்டும் நேசிங்க. தான் இல்லறத்தை நேசிங்க. கணவன் மனைவி ஒருத்தர் ஒட்டுணர்ந்து போங்க. விட்டு கொடுத்து போங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிடலாம். வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த ஒரு முறை இருக்கிற வாழ்க்கையை கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கை. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போயிடணும். துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இது பொன்னான வருஷம்தாங்க. எத்தனை லட்சம் எவ்வளோ கோடி இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்பை சரிகட்டி சம்பாதிக்கக்கூடிய தருணம் உண்டு. தேங்கி கிடக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்ஸில் அங்கே எங்கேன்னு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை அது வாங்குறதுக்கு மீடியேட்டர் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் யோகம்தான். ஆனால் மேற்படி சொன்ன பரிகாரத்தை வல்லக்கோட்டையில் போயிட்டு ஒரு நாள் செய்யுங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்கே லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப், இந்த ஊர் இந்த பேருன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.